முதல் வாய்ப்பை யார் தந்தாங்க? எப்படி என்ட்ரி? முதல்ல நான் ரெக்கார்டிங்னு பாடினது ஃபஸ்ட்டு தெலுங்கு படத்துக்காக. குட். சொன்னால் நீங்கள் இப்போ ஷாக் ஆவீங்க. ஆ, ஃபஸ்ட்டு சாங்கு உங்களோட தான் பாடினேன். நிஜமாவா? நிஜமா. விஜயா கார்டன் ஸ்டுடியோவில் வாசுரவ் சார் அவரோட மியூசிக்கில் வந்து ஆ, చల్ చల్ గుర్రం చలాగి గుర్రం కీలు గుర్రం కిలాడి గుర్రం పరిగెత్తవ పంచ కళ్యాణి. இந்த பாட்டு உங்களோட சுஷீலா அம்மாவோட நானும் என் தங்கச்சியும் எம்எம் ஸ்ரீலேகா அவர்கள் இன்றைய ஒரு வளர்ந்த ஒரு இசையமைப்பாளர், பெண் இசையமைப்பாளர், நாங்கள் உங்களோட தான் நாங்கள் வந்து சேர்ந்து பாடினோம் இந்த பாட்டு. முதல் என்னோட பாட்டு தமிழில் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது சங்கர் கணேஷ் சார் அவர்கள். குட். ஏன்னா அம்மாவோட கச்சேரிகள்லாம் போகும்போது கணேஷ் அங்கிளுடைய கச்சேரியில் அப்பா பாடினாங்க. நான் சும்மா பார்க்க போகும்போது அவர் என்னை விளையாட்டுத்தனமாக ஸ்டேஜ் ஏற்றிட்டார் பாடுறதுக்கு. அப்புறம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் துர்காங்கிற படத்தில் பேபி ஷாமிலிக்கு அப்போ நான் ஃபஸ்ட்டு பாடினேன். அந்த படத்தில் என்னோட தமிழ் என்ட்ரி அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்பா வந்து எம்எஸ்வி அங்கிள்கிட்டையும் அதுக்கப்புறம் இளையராஜா அங்கிள்கிட்டையும் வந்து உதவியாளராக அப்பா வேலை பண்ணிட்டு இருந்தார். ஆமாம். அப்போது ராஜா அங்கிள்கிட்ட அப்பா கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் பாட வச்சார். எனக்கு போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற பாட்டு வந்து ராஜா அங்கிள் எனக்கு கொடுத்தாங்க.